வணக்க மக்களே, சற்றும் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இனிமேதான் இங்கே ஆட்டம் ஆரம்பம், உஷாராக இருங்கள், சென்னைக்கு வரும் அமித்ஷாவா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களில் அதாவது பாஜகவானது அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. அந்த 27 தொகுதியில் வெறும் ஒரே இடத்தை மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறதா? இந்த கடுமையான தோல்வியை சந்தித்துள்ள தமிழக பாஜகவிற்கு தற்பொழுது உட்கட்சி பூசல் மற்றும் அதிரடி மாற்றங்கள் என்பது அறிகுறிகள் தென்பட தொடங்கியிருக்கதா? இந்த மோசமான தோல்வியை தொடர்ந்துதான் கண்டிப்பாக வரும் ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே சென்னைக்கு வரவுள்ளாரா என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறதாம். இது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னையில் தமிழக பாஜக மையக்குழு ஒன்று நிர்வாகிகளுடன் அமித்ஷா அவர்கள் நடத்தவுள்ள இந்த உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் பலவீனங்கள் மற்றும் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து மிக கடுமையான கேள்விகள் கண்டிப்பாக எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாகவே கட்சி அடிமட்ட அளவில் பலப்படுத்துவது குறித்து பல முக்கிய மற்றும் அதிரடி முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டாரங்கள்லாம் தகவல் தெரிவிக்கிறது. மேலும் இந்த உயர்மட்ட ஆலோசனையின் போது கண்டிப்பாக முடிவுகளில் தமிழக பாஜகவின் மாநில தலைமையில் அதிரடி மாற்றம் ஏதேனும் ஏற்படுமா அல்லது புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் கண்டிப்பாக தமிழக மக்களிடையே ஒரு பிரிவான கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அண்மையில் கூட அதாவது பாஜகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்ட தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தனி இயக்கத்தை வீத லீடர் என்றும் தனி இயக்கத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இந்த வீத லீடர் என்று ஆரம்பித்த பிறகு அதாவது ஆரம்பித்த 3 மணி நேரத்தில் 5 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் இணைந்திருப்பது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே கண்டிப்பாக ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலே பாஜக காலொன்ற வேண்டுமானால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒன்றாகத்தான் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழகத்தின் பாஜகவின் முகமாக அண்ணாமலை அவர் வழங்கக்கூடிய நேரத்தில்தான் தமிழகத்தில் பாஜக கண்டிப்பாக காலொன்ற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் அவர் விலகி இருப்பது என்பது கண்டிப்பாக பாஜக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த நிலையில்தான் இப்பொழுது மாநில தலைவராக விளங்கக்கூடிய நைனா நாகேந்திரனும் கூட தமிழகத்தில் பாஜகவிற்காக கண்டிப்பாக அவர் செயல்படுவார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா? இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அதாவது சென்னைக்கு கூடியவரில் வர இருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வர இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக பாஜகவின் சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இந்த நிலையில்தான் பாஜகவின் மாநில தலைவரை கூட மாற்ற அதிக வாய்ப்பு இருப்பதாக பாஜக டெல்லி வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. ஏனென்றால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அதாவது காரணம் என்றால் கண்டறியப்பட்டு கண்டிப்பாக அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக கூடிய விரைவில் காணப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.